எப்பா சாமி இதை தயவு செய்து சீக்கிரம் முடிச்சு விடுங்களாண்டா. தயவு செய்து சாண்ட்ரா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி மொத்த பேர் லிவிங் ஏரியாவில் வச்சு கிளின்னு கிழிச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கோங்களேன். சாரி கேட்கணுமா சாரி வாங்கிக்கோங்க, இல்லை ஏதாவது வந்து திட்டணுமா திட்டிக்கோங்க. அதை விட்டு எவ்வளோ நாளுங்க இந்த பிரச்சனையை வந்து ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே வந்திருப்பீங்க. ஒரு மனுஷனை வந்து முகத்தை கூட பார்த்து பேசக்கூட முடியாத அளவுக்கு வந்து அப்படி என்னங்க அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க, நேற்றுக்கு நைட் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. கண்டென்ட்டே அவங்கள சுற்றி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. பார்க்குறதுக்கே ஏதோ பழைய சீரியல் வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்குது. இதில் நம்ம வினோத் அவர்கள் வச்சு தெறிக்க விட்டுருக்காப்புல. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்குல்ல, இதோடைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்லேருந்தே வந்து நடந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா மற்றும் சபரிநாதன் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க 2 பேரும் வந்து செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணுற மாதிரி கத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அட்டாச் ஆன மாதிரி தானே பெட்ரூம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சுத்தமாக தூங்கவே முடியல. ஏன்னா இவங்க கத்தி பாடிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போயே வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அரோரா அவர்கள் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து வேறு விட்டுருக்காங்க. ஸோ சாண்ட்ரா பொறுத்து பார்த்தாங்க. சரி ஓகே, இது வேலைக்கு ஆகாது, நம்மளால் தூங்க முடியாது, சரி நீங்கள் வேணால் இங்கே வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் வேணால் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. ஓகேங்களா, சொல்லாமலே அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டெல்லாம் தூக்கிட்டு வெளியே போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி சபரியும் அரோராவும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னடா நம்ம தான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல். ஏன்னா அவங்க என்னடா திடீர்னு வந்து பெட்ஷீட்டெல்லாம் தூக்கிட்டு போய் வெளியே வந்து படுத்துட்டாங்க, இது பெரிய அஃபென்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஓகே இது தப்பு தான் போல், ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு சபரியும் அரோராவும் நைட்டே போய் வந்து சாரி கேட்டிருக்காங்க. பட் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் அதை வந்து ஏற்றுக்கவே கிடையாது. ஸோ அதில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயும் அந்த பிரச்சனை வந்து நீடிக்குது. பிரச்சனை நீடிக்குதுன்னா நம்ம அமித்கிட்டையும் வினோத்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை நான் 1.5 வாரமாக வந்து சொல்லிட்டு இருக்கேன், நைட்டில் வந்து கத்தாதீங்க, கத்தி பாட்டு பாடாதீங்க, பேசாதீங்க, சத்தம் போடாதீங்க, எல்லோரும் தூங்கணும்ல, நீங்கள் வந்து அரட்டை அடிக்கிறீங்களா, போய் வெளியே போய் அடிங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடவை வந்து சொல்லியிருக்கேன். ஏன் ஈவன் அமித் வந்து தலைவராக இருக்கும்போது கூட நான் வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் இவங்க வந்து கேட்டதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க, சுத்தமாக தூக்கமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் காலையிலே வந்து புலம்பிட்டு இருக்காங்க, குறிப்பாக வந்து வினோத்கிட்டையும் அமித்கிட்டையும். ஸோ இதை தொடர்ந்து ஓகே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்ல. ஏன்னா நைட் ஆனால் வந்து இந்த மாதிரி கானா பாக்ஸ் பண்ணுறேன், பீட் பாக்ஸ் பண்ணுறேன், பாட்டு பாடுறேன், இல்லை அரட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே வந்து தெரியுது. இதில் நம்ம கனி அக்காவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் 2-3 வாரம் தானே வந்து இருக்குது, நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்து போகலாம், இன்னும் எத்தனை வாரங்கள் நம்ம இருப்போம் அப்படின்றது தெரியல, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது இந்த வாரமோ இல்லை அடுத்த வாரமோ வரையும் தான் வந்து இருக்குவாங்க சில பேர். ஸோ அதனால் அரட்டடிக்கட்டுமே, பேசிட்டுமே, சிரிக்கட்டுமே, என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் காலையிலே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன உடனே வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கன்சோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாப்புல. ஏன்னா தலைவராக வந்திருக்காரு இல்லையா. ஸோ இது நீண்ட நாளாக நடந்துட்டு இருக்கிறது அவருக்கும் வந்து தெரியுது. ஓகே இவங்க வந்து அதனால் சஃபர் ஆகிறாங்க, தூங்க விட மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சரி ஓகே இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பெட்ரூமில் போயிட்டு சபரி, அதுக்கப்புறம் எப்ஜி எல்லாருமே அங்கே தான் வந்து இருக்காங்க மோரர்லெஸ். ஓகேங்களா, ஸோ எல்லாருமே இருக்கும்போது அதை பற்றி அட்ரஸ் பண்ணுறாப்புல. இங்கே பாருமா, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பேசியிருக்கீங்க, கத்திருக்கீங்க, அப்புறம் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் வந்து ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தூங்காமல் வந்து போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் அந்த வேலைகளை வந்து பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து கன்சோல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நீடிச்சுட்டு வந்து போய்கிட்டே வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், நீங்கள் போய் சாரி கேட்குறதுனா சாரி கேளுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வினோத் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு சபரிநாதனோ இல்லை வந்து நம்ம அரோரா அவர்களோ ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க நாங்கள் வழக்கமாக பாட்டு பாடுறத மாதிரி தாங்க பாடிட்டு இருந்தோம், அதுவும் நாங்கள் சத்தமாக கூட பாடலிங்க, நாங்கள் அமைதியாக தாங்க பொறுமையாக தாங்க பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சபரி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அரோராவும் அதுதான் வந்து சொல்கிறாங்க. பட் கனி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கோணத்தில் வந்து யோசிக்கிறாங்க. குறிப்பாக எப்படி சாண்ட்ரா அவர்கள் வார்த்தைகளை வந்து விடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனி அவர்களும் வார்த்தைகளை வந்து கொட்டுறாங்க. எப்படி கொட்டுறாங்க அப்படின்னா, மக்கள் வந்து இதை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம தான் எல்லாருமே தப்பாக தெரியும், அவங்க வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும், பாரு ஒரு பொண்ணு தூங்கக்கூட விடாமல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியும். ஸோ அது ஆப்வியஸாக நம்ம பண்ணுறதும் தப்பு தான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கனி அவர்களும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் வார்த்தைகளை வந்து விடுறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து காம்ப்ரமைஸு அப்படின்ற ஒரு இடத்துக்கே அவங்க வந்து நகரவே மாட்டேங்கிறாங்க.
யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க. மூஞ்சி கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கர ஹர்ட்டிங்காக வந்திருக்கு. இதில் நம்ம பார்வதி அவர்கள் வந்து சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், வேண்டாம், இந்த மாதிரி பண்ண வேண்டாம், அவங்க வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா தயவுசெய்து அதை நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியே போயிட்டு வந்து பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும். ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சும்மா ஜாலியாக பண்ணுறது தானே, என்னங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்து வந்துடுச்சு. என்னென்னா சபரி மற்றும் நம்மளுடைய அரோரா 2 பேருமே கார்டன் ஏரியாவுக்கு நம்ம சாண்ட்ரா அவர்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க தெரியுமா? எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணுவாங்களே, அந்த ஐ லோகோ போட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க போயிட்டு வந்து காம்ப்ரமைஸ் வந்து பண்ணுறாங்க. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை. சபரி வந்து பார்த்திங்கன்னா சாரி வந்து கேட்குறாப்புல. சரி, ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், ஏன்னா நாங்கள் சாரியும் கேட்டோம், இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணல, இல்லை வந்து கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பி போகிறாங்க. இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னா, ப்ரோமோ 1 வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பிரச்சனை வந்து ப்ரொலாங் ஆகிட்டே வந்திருக்கு. கனிக்கிட்ட அவங்க முகம் கொடுத்து வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி அவர்கள் வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஓகேவா? பட் சாண்ட்ரா வந்து முகம் கொடுத்து கூட பேசாமல் அவங்க பாட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டே வந்துருந்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சி நம்ம வினோத் அவர்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. என்னங்க சார் இது, நான் அப்படி என்ன தான் கொலை குத்தம் வந்து பண்ணிட்டேன், எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக வந்து நின்று பேசல, ஏங்க மூஞ்சை கூட பார்த்து பேசல அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் கனி அவர்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க. இது ஆக்சுவலாக கரெக்டான ஒரு விஷயம் தானே. ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ளே வந்து இருக்கும், ஒரே சர்க்கிள்குள்ளே வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் பேசினா மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். எய்தர் நீங்கள் வின் பண்ணலாம், இல்லை அவங்க வின் பண்ணலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே வி கெட் சம் சொல்யூஷன் தானே. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இப்போ திவ்யா கிட்டேயும் அதே பிரச்சனை தான். திவ்யா மேலே அவ்வளோ பெரிய அக்யூசேஷன்ஸ் இதெல்லாம் வைக்கிறாங்க. நமக்கே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறுது. ஐயோ, திவ்யா ஒரு வேலை இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்து யோசிக்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து வைக்கிறாங்க. பட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனோ இல்லை அது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதோ எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னெடுத்து திவ்யா கிட்டே அவங்க பேசவே மாட்டுறாங்க. இதே விஷயம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனிக்கிட்டே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கனி வந்து தலைவர் வினோத் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா கிட்ட போயிட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னங்க இதெல்லாம், நம்ம அமித் அவர்கள் உட்காந்துட்ருக்காங்க, என்னங்க இது, இவங்க வந்து பேசிட்டே வந்திருக்காங்க, இவங்க வந்து பேசாமல் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ நான் வந்து சொன்னேன், ஏங்க நீங்கள் வந்து இந்த வீட்டில் இந்த வீடு வந்து உங்களுக்கு தான் சொந்தம், ஓகேவா? யாரும் உங்களை வந்து தடுக்க முடியாது. அவங்க பேசலாம், இப்படி அவங்கள தள்ளி விட்டுட்டேமா கொஞ்சம் ஓரம் நின்றுட்டு அப்படின்னு நில்லுன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்கள் சொல்லியிருக்காப்புல. பட் டோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி வினோத் அவர்கள் கொஞ்சம் வார்த்தை விடக்கூடிய ஒரு ஆள் தான், டக்குன்னு டோனை மாற்றக்கூடிய ஒரு ஆள் தான். மேபி கொஞ்சம் ஹை பிச்சில் ஹை டோனில் வந்து என்னங்க அப்படின்னு சொல்லி கூட வந்து கத்தியிருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் இந்த ஒரு டோனில் அவர் வந்து சொல்லவே கிடையாது. இவர் வந்து ஹை பிச்சில் வந்து சொன்னார், என் குழந்தை மேலே சத்தியமாக இவர் இந்த டோனில் வந்து சொல்ல கிடையாது, இப்படி இந்த டோனில் வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் இந்த டோனில் வந்து அவர் சொல்ல கிடையாது அப்படிங்கிற மாதிரி கானா வினோத் அவர்களை பற்றி நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. பட் கானா வினோத் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் என்ன டோனில் பண்ணேன் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், என்ன பேசுனேன் அப்படிங்கிறதும் தெரியும், உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கேமராவில் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரமான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி லைவை பார்த்தா தான் இன்னும் கிளியராக வந்து தெரியும். ஸோ இதுதான் மக்கள் நேற்றுக்கு நைட்டு வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.